இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்ல தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் கோர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் பெய்ட் கோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே காமனாக யூஸ் ஆகக்கூடிய இதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதை கொடுக்கறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு இலக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காகவே நம்ம வந்துட்டு JSMS PYQ அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தது. ஓகேங்களா? அந்த சேனலில் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரியும், நம்மளுடைய இந்த சேனல் மெயின் சேனல் JSMS அப்துல் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிராஸ் கோர்ஸ், இந்த சேனலில் கிராஸ் கோர்ஸ் கொண்டு வர போகிறேன். கிராஸ் கோர்ஸ் எந்த மாதிரி கிராஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பெய்ட் கிளாஸ் நடத்தாத ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்யூட்டர் நடத்தி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DC மெஷின்ஸ், சின்க்ரோனஸ் மெஷின்ஸ், சின்க்ரோனஸ், இண்டக்ஷன், ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மெஷின், இது எல்லாத்தையுமே கிராஸ் கோர்ஸ். ஓகேங்களா? கிராஸ் கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து நான் என்ன செய்யலான்னு இருக்கேன், சொல்லி தரலாங்கிற ஐடியா இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது கிராஸ் கோர்ஸில், DSP டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ அது நான் வந்து கிராஸ் கோர்ஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர். முதல்ல சொல்ல வேண்டியது முக்கியமானது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர். இதுதான் ஃபஸ்ட்டு நடத்த போகிறோம். ஏன் இது ஃபஸ்ட் நடத்த போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் DLCயோடைய பெய்ட் கிளாஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர் வந்து நடத்தலை. ஓகேங்களா? இப்போது இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்து நான் பெய்ட் கிளாஸை விற்கிறதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. பெய்ட் கோர்ஸை இனிமேல் யாருமே வாங்க முடியாது. அது டோட்டலாக ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் போதும். ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி சிலர் வந்து இதை நெகட்டிவாக கூட இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் பேச வந்தது எல்லாமே என்னென்னா, எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உடனே வந்து இவர் இந்த கோர்ஸ்லாம் நடத்துகிறாருன்னா அப்போ மற்ற கோர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், எதுவுமே வாங்க முடியாது. ஓகேங்களா? போதும். இது வரைக்கும் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நான் கோர்ஸ் வந்து விற்கிறதுக்கு வந்து நான் விருப்பப்படலை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய JSMS அப்துல் சேனலில் கிராஸ் கோர்ஸ் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா, மண்டே இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். மெயினாக நான் இந்த தம்ப்நெயிலில் வச்சது என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான். அப்படி தானே? டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் நம்ம மெயினாக வந்து தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பேசுவோம். ஓகேங்களா? டெஸ்ட் சீரியஸ் எப்படி நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு சொல்கிறது என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இதில் இந்த போர்டில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் நடத்த மாட்டேன். இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போர்டு தேவைன்னா போர்டில் நான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் தேவை அப்படின்னா இன்ட்ராக்ஷன் நடத்துவேன். மற்ற நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பென் டேப்லெட் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ சரிங்களா? ஸோ டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடியது. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் நம்மளுடைய சேனலில் நடத்தி முடிச்சாச்சு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே? கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நோ ஃபீஸ், நீங்கள் தாராளமாக போய் படிச்சுக்கலாம். ஓகே? ஃபைன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யுவர் விஷ். செகண்ட் என்ன, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். தேர்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அந்த கிராஸ் கோர்ஸில் மறந்துட்டேன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரியுமே நான் உள்ளே கொண்டு வர்றேன். ஓகேங்களா? ஃபோர்த் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஃபிஃப்த் பவர் சிஸ்டம்ஸ். பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று மறந்துட்டேன், DLC. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாங்கிற ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருக்கிறத பேசுவோம், இல்லாத பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. இப்போது வர்ற மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ரெண்டையுமே வந்து டெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. டெஸ்ட்டு எப்படி சார் நடக்கும், நான் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. டெஸ்ட்டுங்கிறது சிம்பிள். பார்த்தீங்கன்னா வீடியோ தான். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு இப்போ இன்ஜினியரிங் மேக்ஸில் நியூமெரிக்கல் மெத்தட்ஸோடைய டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷோவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷோவ் ஆகிடும். முதல் கொஸ்டின் வரும்போது வீடியோ பாஸ் பண்ணணும். அந்த கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்ட்ரிக்டாக உட்காந்து 1 நிமிஷத்துலேருந்து 1 minute to 1.30 minutes இந்த பீரியடுக்குள்ள என்ன செய்யணும், நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதை தாண்டிச்சுன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். உங்கள்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராலுமே வந்து உங்களை தள்ள முடியாது, உங்களுக்கு வயசாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருதா, வீடியோ பாஸ் பண்ணுங்க, 1 to 1.5 minutesக்குள்ள சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் கொஸ்டின் வரும், அதை ப்ளே பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் கொஸ்டின் வரும், டக்குன்னு அதை பாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா டெஸ்ட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நான் அந்த ஒரு வீடியோலேயே கொஸ்டினும் இருக்கும். கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட்டில் எழுதி முடிச்சிட்டிங்களா, டெஸ்ட்டில் எழுதி முடிச்சுப்பீங்க தானே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஷோ ஆகும், வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வருமா, வீடியோ பாஸ் பண்ணுங்கள், அப்படியே உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. 1 to 1.3 minutesக்குள்ளே வந்து என்ன செய்யணும், 1.30 secondsக்குள்ளே வந்துட்டு முடிக்கணும். அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஷோ ஆகும், டக்குன்னு அது மாதிரி சால்வ் பண்ணணும், டக்குன்னு பாஸ் பண்ணணும். திருப்பி வந்து என்ன செய்யணும், அடுத்த கொஸ்டின். இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா 10 கொஸ்டின் எத்தனை நிமிஷத்தில் சால்வ் பண்ணி முடிக்க முடியும், மினிமம் 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணி முடிக்க முடியும். மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ணி முடிக்க முடியும். எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா, டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணுமா, அதுக்கு நான் என்ன செய்வேன், ஒரு கொஸ்டினையா உட்காந்து என்ன செய்வேன், சால்வ் பண்ணி காட்டுவேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1, அதுக்குள்ள அந்த ஒரு வீடியோலயே கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஓகே, நீங்கள் டெஸ்ட்டாக எழுத போனால் டெஸ்ட்டாக எழுதிக்கோங்க, இல்லை கற்றுக்க போகிற அப்படின்னா கற்றுக்கோங்க, அது யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க சப்ஜெக்ட் என்ன, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ரைட். இது எப்போ நடக்கும் சார், எந்த டைமில் நடக்கும், டெய்லி நடக்குமா, ஷெடியூல் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெடியூல் போட்டால் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மண்டே ஈவினிங் ஒரு 4 PM டெஸ்ட் இருக்குது. நான் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையே சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை 6 PM to 9 PM. ஓகேவா? டெஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 6 PM to 9 PM டெலிகிராம் சேனலில் அப்டேட் இருக்கான்னு பாருங்கள். அப்டேட் இருக்குது, இந்த மாதிரி நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன ஏதாவது போட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் இது மாதிரி போட்டேன் அப்படின்னா மறுநாள் வந்து 90% நடத்திடுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 10% பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேமிலி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா என்னால் நடத்த முடியாமல் போகலாம். ஏதாவது உடல் கோளாறு இருந்துச்சுன்னா மேபி நடத்த முடியாமல் போகலாம். ஓகேங்களா? பட் அந்த பிரச்சனை வராது நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ 6 PM to 9 PM சண்டே ஒரு அப்டேட் நான் கொடுத்துருவேன். மண்டே 4 PM or 5 PM 6 PM அதை நான் சொல்லிடுவேன். எப்போ வந்து டெஸ்ட் இருக்குங்கிறத வந்து நான் செஞ்சிருவேன், கிளியராக சொல்லிடுவேன். ஒரு டெஸ்ட் இருக்குமா 2 டெஸ்ட் இருக்குமாங்கிறத பற்றியும் அந்த சண்டே ஈவினிங் அப்டேட்லேயே நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்குது. ரைட். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கான கோர்ஸ் இருக்கா, கண்டென்ட் இருக்கா, நம்மளுடைய சேனல்லையே இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கான கம்ப்ளீட் கோர்ஸுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் வீடியோ பாருங்கள், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, டெஸ்ட்டும் எழுதுங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் கிடையாது. கம்ப்ளீட் கோர்ஸ் வந்துட்டு பெய்ட் கோர்ஸ், அது இதுக்கப்புறம் வாங்க முடியாது, அதை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். செல்ஃபாக ஆல்ரெடி நம்மளுடைய பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹேண்ட் நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய புக்கை வச்சு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா, அதை ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இந்த வாரம் மெயினாக எடுக்கிறது நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் தான் எடுக்கிறேன். நியூமெரிக்கல் மெத்தட்ஸுக்கான கம்ப்ளீட் வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்ககிட்ட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ரெண்டுக்குமே கிளாஸஸ்க்கான கண்டென்ட்டும் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் எப்போ சார் வரும், எப்போ சார் வந்து அஃபீஷியலாக சொல்லுவாங்க, டிஎன்இபி வாயை திறக்க மாட்டுறாங்களே, ரிசர்வேஷன் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கே, இந்த நேரத்தில் எனக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு படிக்காமல் இருந்து இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எக்ஸாம் எழுதலை.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்டதுக்கு. அது வந்து எக்ஸாம் நடக்காதுன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன கூட எடுத்துக்கோங்களேன், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இந்த அட்டெம்ப்ட் எழுத முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் உடல் பிரச்சனை அப்படின்னாலுமே நான் மன ரீதியாகவும் தயாராகலை. அதனால தான் அதை நான் மிஸ் பண்ணேன். அடுத்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ வெறி பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து ப்ரே பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனை விடாதீங்க, ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸாமினேஷன் வரத்தான் போகுது. வேக்கன்சிஸ் கூடுதா குறையுதா, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், முயற்சி, பயிற்சி. ஆல் தி பெஸ்ட்.